ரெடியா ஆக்ஷன் இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்களா அந்த ஆளோட பேச்ச கேட்டு கேட்டு இப்படி ஆயி போச்சு பாருங்க நீங்க அப்படியே வாங்க உள்ள பாம்பன் பாலம் நீங்க அப்படியே வாங்க இல்ல இல்ல போட்டோவா வீடியோவா எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இங்க பாருங்க தாடியே எனக்கு கூட இல்லைங்க மிரட்டுங்க அதாவது சாப்பாட்டுக்கு செம்ம ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை தான் பயங்கரமாக இருக்கும். ஒரு பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 வகையான குருமா கொடுப்பாங்க. இப்போ நான் வந்திருக்க ராமேஸ்வரம் வந்திருக்கோம். எந்த வகையான குருமா எந்த மாதிரி குழம்புன்னு தெரியாது. வெயிட் பண்ணி பார்த்துருவோம். பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம், சிக்கன் ரைஸ் கொடுத்துருக்கோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர் தோசை கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னமா கொடுக்கான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு சொல்லுவோம். அவர் சாதாரண மாஸ்டர் கிடையாதுங்க, பரோட்டா மாஸ்டர் இல்லைங்க. கிராண்ட் மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர், இன்னொரு பக்கம் தான் டீ மாஸ்டர் நல்லா ஆத்துனார்ல. மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட்டு உன்னை பரோட்டா மாஸ்டர் மாஸ்டர் தான். இந்த பரோட்டா மாஸ்டர் சொல்லி சொல்லி பரோட்டா மாஸ்டர் ஆகிட்டீங்க. மாஸ்டர் எனக்கு ஒரு பரோட்டா கொடுங்க. பரோட்டா வெயிட் பண்ணுங்க, வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாப்பிட வந்தவர் பரிமாற ஆரம்பிச்சுட்டாரு. பயத்துல என்னமோ பண்ணுவாங்க, பசில என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஒரே ஒரு பரோட்டா, ஒரு பரோட்டா உனக்கு பரோட்டாவா சொல்லிட்டீங்க. தம்பி முரளி, ஏய் முரளி, இதனால ஓகேனா நீங்கலாம் ஆர்டர் என்ன ஆர்டர் பண்ணீங்க? பரோட்டாவா? சரி, ஒரு சிக்கன் ரைஸ், தோசை, என்ன வேணும்? சிக்கன் ரைஸ், என்னது? 2 இட்லி, சிக்கன் ரைஸ் ஒன்று, ஒரு தோசை. இது இதுல சொன்னா ஆகாது, அங்க கேட்கறவங்க கிட்ட சொன்னா. நான் வீடியோக்காக கேட்டுட்டு இருக்கிறேன். ஆமா, உனக்கு சாப்பாடு வேணும்னா அங்க கேளு. ஆம்லெட் எத்தனை? ஆம்லெட் எத்தனை? உங்களுக்கு உங்களுக்கு ஆம்லெட்டா வேணாம். 1 2 3 4 5 6 ஆம்லெட், 2 பரோட்டா. தோசை எத்தனை? ஒரு தோசை, ஒரு சிக்கன் ரைஸ். சொல்லுவீங்களா மாஸ்டர் ஒரு சிக்கன் ரைஸ்? இப்ப நீங்க சொன்னதுல ஒரு காதல கேட்டுட்டாரு, எடுத்துட்டு வருவாரா? வருவாரோன்னு எதிர்பார்ப்போம். இல்ல நீங்க சொன்னதை அவர் கேட்டாரா? கடைசியா சொல்லியிருக்கோம், வரட்டும் பார்ப்போம். ஆக்சுவலா இந்த ஹோட்டல் யாரு கேட்டது? யாரு நிறுத்த சொல்லி கேட்டது? என்ன சொன்னா? இந்த ஹோட்டல் நீ தானே கேட்ட?
இல்ல இந்த ஹோட்டல்ல நிறுத்த சொன்னது நிறுத்த சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி நான் அது நீங்க நீங்க தான் சொன்னீங்க லுக் நல்லா இருக்கு மாளிகனங்க இல்ல லுக் நல்லா இருக்குன்னு லுக் அந்த விஷயம் சொன்ன மாளிகனே எந்த லுக் நல்லா இருக்கு அந்த பையனை விடாதீங்க. நீ சொன்னியா ஆமா இல்ல ரெக்கார்டு தான் அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போட்டு அவர் லுக் நல்லா இருக்கு உள்ள ஆளு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படி சொல்றது எல்லாமே அலிபா ஹோட்டல ப்ரொமோஷன் பண்ணிட்டா. அலிபா ஹோட்டல 0 அமௌண்ட்ல ப்ரொமோஷன் பண்ணியாச்சு. சப்பாத்தி இருக்கா? சப்பாத்தி காசு இல்லாம ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்க. என்ன குருமா அது சப்பாத்தி சாப்பிடுங்களா? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சப்பாத்தி புதுதான் போல வரும். நான்வெஜ்ஜா சப்பாத்தி ஆர்டர் சொல்லுங்க. வெஜ் குருமா சாப்பிடுங்க. நான்வெஜ் குருமா மாதிரியே இல்லை என்ன வெஜ்ஜுண்ணா வெஜ் குருமா ஏதோ வெஜ் குருமா அது சப்பாத்திக்கு வெஜ் குருமா வாங்கிருக்கேன். நல்லா இருக்குண்ணா சுமாராக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சுமாராக இருக்கு. இதுதான் சப்பாத்திக்கான வெஜ்ஜு குருமா. இங்கே இருந்தால் நம்ம டேஸ்ட் வரல. இப்போதைக்கு சாப்பிட்டு இருக்கேன். காய் பொட்டேட்டோ பட்டாணி ஒயிட் ப்ரௌன் எல்லாமே சும்மா இருக்கா புட்டு ப்ரௌன். ஸோ நம்ம தண்ணி புட்டு மாதிரி இல்லை. என்ன பண்ணுறது, பசியில் இருந்தாலும் அசதிக்காக சாப்பிட்டுருக்கேன். இந்த ஒரு நாள் 3 நாள் சாப்பாடு இப்போ முடிகிற வரைக்கும் இதுதாங்க எங்களுக்கு சாப்பாடு. சுமாரான சாப்பாடு தான், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும். எங்களுக்கு சாப்பாடு தாங்க நாங்கள் வரல, எங்களுடைய வேலையை வேறு. எங்கள் வேலையை வெற்றிகரமாக முடிக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். எங்கள் இன்னும் பேச செஞ்சு வேறு எதுவும் கேட்டு இருக்காரு. என்ன பேசுன்னு தெரியாம தெரிஞ்சது பேசிட்டு இருக்காரு. சரி சாப்பிடு ஊற்றி விட்டுங்க. புரோட்டா ஒன்று வச்சுருந்தோம். என்ன ஊற்றி விடுங்க. இதில் அதை வீடியோ அங்கிள் புரோட்டா ஆறு அங்கிள் சாப்பிடுங்க அங்கிள். பரோட்டா வந்துருச்சு. பரோட்டா வந்துருச்சு. ஓகே, பரோட்டா வந்து கொடுத்துட்டாங்க. டேஸ்ட்டு பார்த்துக்குவோம். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். மதுரைக்கு தான் டேஸ்ட் இருக்கும். ராமநாதன் இந்த டேஸ்ட்டு போடுறேன். ஆனால் இருந்தாலும் பசைக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படின்னு சொல்லிக்கிறேன். நல்லா இருக்குது. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மாளிகனே தொடர்பா ஆவுனா வீடியோ எடுத்துட்டு ஐயா சார் இவர் பிளாக்மெயில் பண்றாருங்க. ஆவுனா வீடியோ எடுத்து மக்கள் எல்லாம் எங்களையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த வீடியோ யாரும் பார்த்து பயந்துடாதீங்க, யாரும் நம்பாதீங்க. இது ஃபேக் வீடியோ. இது ஃபேக் வீடியோ. இது ஃபேக் வீடியோ. யாரும் நம்பாதீங்க. நாங்கள் இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்குன்னு சொல்லுவார், அதை கூட நீங்கள் நம்பாதீங்க. நாங்கள் ராமேஸ்வரத்தில் பாம்பே பாலத்திட்ட நின்றுக்கிட்டு இருக்கிறோம். பாம்பே பாலமா அந்த பாலம் காது பாம்பே அது என்ன பழம்? ஐயோ வரமாட்டுக்குதே, இவர் வேற என்ன போட்டு ஊரப்பத்தம் அடிக்கணுமாப்பா. நீங்க அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல்ப்பா. அதெல்லாம் இருங்க அப்படியே இருங்கம்மா. இப்ப சொல்லுங்க. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல், அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப நான் ஏன் திருப்பினா இந்த வீடியோ அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. ஏன்னா அவர் அடிச்சவர் தான் அவரு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாரு. இப்ப அவரே மறந்துட்டாரு. எப்படி காப்பாத்தி விட்டனா காப்பாற்றி விட்டேன். வரலாமா? நம்ம அங்கே வேணும். இங்கே தான் இருக்கிறாரு. என்னப்பா போறேன்? என்ன போயிட்டு வந்துட்டியா? எங்க இப்படியே போனா? இங்கேயே போனா?
சாப்பிட்டு முடிச்சு சுத்தாங்க ஏன்னா நான் பெட்டர் நீங்க போற முன்னாடி விட்டுவாங்க எனக்கு அவ்வளோ வாமிட்டு உண்மைதான் ஏறுங்க ஐயாவை போய் பார்த்தேன். என்ன சொல்றாங்க, ராக்கெட் செஞ்சுட்டு கொடுங்க. ஏன்னா செஞ்சுட்டா நான் மேல கூடி போயிட்டு மேல கூடியே வந்துருவீங்க. மேலே மேலே போய் ராக்கெட்ல போய் வீட்டு மாடியில இறங்கிடுவியா? திருப்பி இந்த மாடியில இருந்து திருப்பி ராக்கெட் எடுத்து வந்துடலாம்ல. நாளைக்கு ஈவினிங் போல போலாம். பைக் இருக்காது. அதாவது ஒன்னே மட்டும் என்ன கேட்டுங்க, காலைல அதான் நான் வர்றேன். சரியா? நான் மாதிரிக்கு வந்துட்டு சிலிச்சிட்டு நைட் வர்றேன். அவன் எங்க இருப்பேன்னு சொல்லு அப்படின்னு. அவன் எங்க இருப்பான் இல்ல எங்க இருப்பான்னு தெரியாது. இன்னைக்கு போட்ட காஸ்டியூம் தானே எல்லாமே. ஆமாண்ணே, போட்டுருங்க பாத்துக்கலாம். நாளைக்கு எத்தனை மணிக்கு ஷூட் இருக்கு? 6:30 எல்லாருமே கிளம்பி ரெடியா இருங்கப்பா. நாளைக்கு ஷூட் இருக்கு. 6:30 ரெடியா இருங்க. 7 மணிக்கு லொகேஷன்ல இருக்கணும். இந்த ரூம்ல இருந்து 6:30 எல்லாம் கிளம்பிடணும். பேசியா பேசுவோம் என்ன பேச திடீர்னு பேசினா என்ன பேசுறேன் பாம்பன் பாலத்தை பத்தி சொல்லு. அப்பாடி ஏன் கொஸ்டின் எனக்கேவா? இந்த பாலம் வந்து நல்லா இருக்குது, நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. யாராவது பாம்பன் பாலத்தை பத்தி ஏதாவது சொல்ல விருப்பம் இருக்கா? ஏதாவது தெரியுமா? பாம்பன் பாலத்தை பத்தி படிச்சது இருந்தாலும் மறந்துருச்சு. எனக்குமே சத்தியமா மறந்துருச்சு. டக்குனு எல்லாம் ஞாபகம் வரல. பாம்பன் பாலம் பாம்பன் பாலம் ஒரு நல்ல பாலம், நல்ல பெரிய நீண்ட பாலம் அப்படி சொல்லுங்க. இல்ல யாருக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஏன்னா பாம்பன் பாலம் அது மட்டும் தான் தெரியும். படிச்சது நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு தெரியல. ராமனா ஆனா பாம்பன் பாலத்தை பத்தி சொல்லுங்க. இப்ப நம்ம அண்ணனே சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டுருக்கேன். தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் அதாவது ராமநாதபுரத்து ராமேஸ்வரத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு பாலம் பாம்பன் பாலம். அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாலம் கண்டிப்பா. சோ அவ்வளவுதான் தெரியும். இது நீளம் 1 கிலோமீட்டருக்கு மேலதான். எக்ஸாக்டா எல்லாம் படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. அந்த காலத்துல படிச்சதுன்றப்ப சிலபஸ் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது 30 வருஷம் 20 வருஷம், அவர் ஒரு 20 வருஷம், நான் ஒரு 5 வருஷம் ஆச்சு. என்னது பாம்பன் பாலத்தை பத்தி படிச்ச விஷயங்கள் வேற. அண்ணே ஒரு 30 வருஷம் ஆச்சு. ஆனா நீங்க படிச்சு எவ்வளவு ஆச்சு? படிச்சிருந்தா தானே. அதான் அண்ணே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கிமு அந்த காலத்துல படிச்சதுனால சுத்தமா அவருக்கு யாவுமே இல்லை. பையன் சொன்ன நீ வாழ்க. பாம்பன் பாலத்தை பத்தி ஏதாவது சொல்லு. வாங்க அப்படியே வாங்க, இங்க வாங்க, இப்படி வந்துடும். இப்படி வாங்க. இப்படி இல்லைங்க. பாம்பன் பாலம். பாம்பன் பாலம் அதாவது பயம்தான் ஃபர்ஸ்ட். என்னதான் இருந்தாலும் பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி இருக்கு. ஜஸ்ட் ஒரு லைட்டா ஒரு பாத்திரம் போடாமல லைட்டா கலக்கதான் செய்யுது. பயமும் இருக்கு. பயம் கலந்த ஒரு வைப்ரேஷன் ஆகுது. கனெக்ட் அப்படின்னு ஆகுது. தம்பி வேற ஒரு மாதிரி உள்ள போயிட்டு வரான். என்னன்னு தெரியல. நான் பாம்பன் பாலத்தை பத்தி பேசுன்னு சொன்னேன். பாம்பன் பாலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாம்பன் பாலம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப லாங் பிரிட்ஜ். ரொம்பவே அழகா இருக்கு பாக்க. பட் ஆனா நாங்க வந்த டைம் வந்து நல்ல டைம். ஏன்னா அது வந்து காத்து நல்லா அடிக்குது. பட் ஆனா நாங்க பகல்ல வந்திருந்தோம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த கப்பல் இதெல்லாம் பாத்துட்டு இருந்திருக்கலாம். நேற்று நைட் அண்ணன் பாத்தீங்கன்னா நாங்க டிரைவ் பண்ணிட்டு அன்டைத்துல வரப்போ இங்க ரொம்ப பெரிய ஒரு ஷிப் ஒன்று கிராஸ் ஆயிருக்கு. அது அண்ணன் பாத்துருக்காரு. எப்படி நான் ஷிப் எப்படி போச்சு? கடல்ல போச்சுங்க. கடல்ல போச்சா? எங்க போச்சு? இப்படியே போயிடுச்சு. இது நடுவுல ஏதோ பாலம் நடுவுல விரிவாங்களா, அதெல்லாம் இருக்கா? இப்ப அதெல்லாம் எங்க இருக்கு? அதாவது ரொம்ப பெரிய ஷிப்போ ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு கண்டெய்னர் வச்ச ஒரு ஷிப்போ வந்தா ஆப்போசிட் அந்த இருக்கு. அது வந்து நீங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நான் வந்து கண்டிப்பான முறையில உங்களுக்கு போட்டு போறேன். நீங்க இங்க பாருங்க. அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும். பெரிய பிரிட்ஜ் கிராஸ் பண்றப்போ அது வந்து ஓபன் ஆகிக்கிறோம். பழைய பிரிட்ஜ்
மேல அப்படியே லிஃப்ட் ஆகும். அது update பண்ணிட்டாங்க. எது மேல போகும்? ஒரே bridge தான் எப்படி open ஆகும்? update ஆயிட்டாப்ல. இப்ப எந்த பிரிட்ஜ் எப்படி போயிட்டு வரோம்? எந்த பிரிட்ஜ் இப்ப போயிட்டு வரோம்? So, அங்க பெருசா தெரியுது பாத்தீங்களா? ஆமா. அதான் புது பிரிட்ஜ். கீழ இருக்கும் பழைய பிரிட்ஜ். அது அந்த சைடுல போய் பாத்தீங்கன்னா தெரியும். கீழ இருக்கும். இது கீழே போறதுன்னா இது வேற ரயில்வே பிரிட்ஜ். ரயில்வே பிரிட்ஜ் தான் வந்து புதுசு கட்டி இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் open பண்ணாங்க. சரி, ஷிப் இத கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அது எடுக்காது. இது செம்ம ஹைட்ல. இது 100 ஃபீட்டுக்கு மேல இருக்கு. ஓகே. மோர் தென் 100 ஃபீட்டுக்கு மேல இருக்கு. So, அது problem இல்ல. அது ட்ரெயின் பிரிட்ஜ் தான் அப்படி ஆகுமா? அது ரயில்வே பிரிட்ஜ். ஏன்னா ரொம்ப கீழே இருக்கு. தண்ணியில இருந்து சும்மா ஒரு 20 அடிக்குள்ளே அந்த பிரிட்ஜ். ஓகே. ஆனா கிட்டத்தட்ட அப்படியே. ஆனா ஒண்ணு மக்களே, நீங்க பகல்ல வரீங்க அப்படின்னா இந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இந்த பாலம், அதுக்கீழ அவர் கூட தண்ணி, அதுல மிதக்கக்கூடிய அந்த கப்பல்லாம் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஆனா நாங்க வந்திருக்க நேரம் பாத்தீங்கன்னா ஒரு சரியா ஒரு 8 இருக்கும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய காத்து அப்படியே நம்ம சின்ன சின்ன பறக்க வைக்குது. சூப்பரா இருக்கு, நல்ல அழகா இருக்கு. முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க இருக்கக்கூடிய பசங்க என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா அழகா இருக்க அப்படி காதலர்கள் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவு அழகான ஒரு பிளேஸா இருக்கு, அழகான ஒரு மாலை நேரமா இருக்கு. நீங்க ரசிக்கணும் அப்படின்னா பகல்ல வாங்க, என்ஜாய் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ண அப்படின்னா இந்த நேரம் வாங்க, நல்லா இருக்கும். சூப்பரா இவர் சொன்னதெல்லாம் கவனிச்சீங்கன்னா குட் வைப், ரொம்பவே அழகான வைப். பொண்ணோட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணி கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட வரணும். என் தலையெழுத்து இவனோட வந்து ஓ, இதுக்கு பேர் தான் கூப்பிட்டு அசிங்கப்படுத்திருக்காயா? கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறது. இவன் காலையில இருந்து எங்களை வச்சு செய்யறான். அவர்தான் இவரு காலத்துல பாத்துக்கிட்டு வந்துருங்க. சரி, போட்டோ ரெடியா? பாருங்க. நீங்க அப்படியே வாங்க உள்ள. நீங்க அப்படியே வாங்க. இல்ல இல்ல கேமராமேன் வாங்க. போட்டோவா வீடியோவா? எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாருங்க. பாருங்க தாடியே எனக்கு கூட இல்லைங்க. மிரட்டுங்க பார்த்தேன். இல்ல இந்த வியூ நல்லா இருக்கு. அந்த வியூ நல்லா இருந்துச்சு.